Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த மாதிரி மெலிஸ் கம்பியையும் இந்த டபுள் சைடட் டேப்பையும் வச்சு சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் ஹேக் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த நார்மல் டபுள் சைடட் டேப்போ இல்லைனா இதை விட நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிற பர்மனன்ட் கிளியர் மவுண்டிங் டேப்பும் யூஸ் பண்ணலாம். இந்த பர்மனன்ட் கிளியர் மவுண்டிங் டேப்பில் ரெண்டு சைஸ் வருது. ஸோ ஒன்று வந்து இந்த நார்மல் டேப்போட திக்னஸ்க்கு இருக்கும். பட் நார்மல் டேப்பை விட இந்த கிளியர் மவுண்டிங் டேப் நல்லா லைஃப் வரும். அதுலேயே நமக்கு ரெண்டு சைஸ் வருது. இந்த சின்னது வந்து அதை விட திக்னஸ்லேயும் விட்த்லேயும் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்னஸ் கம்மி. ஸோ கொஞ்சம் வெயிட் கம்மியான பொருளை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பியிலேருந்து ஒரு விரல் அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு சைடில் மட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு வளைச்சிக்கலாம். இந்த டேப்லேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த டேப்பில் இப்போ ஒரு சைடில் கம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த கம்பியை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். கீழ்ப்பக்கம் ஈவனாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லாக வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த சைடும் ஸ்டிக்கர் இருக்குது, இந்த சைடும் ஸ்டிக்கர் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் வந்து ஒரு பக்கத்தில் ஒட்டலாம். இந்த ஹேங்கிங்கோட ஃப்ரண்ட் சைடில் இதை ஒட்ட போகிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் இந்த கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலாம். தென் இந்த பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கருக்கு ஏற்ற அளவுக்கு எல்லா சைட்லையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே பால் ஹேங்கிங் ஹூக் ரெடி பண்ணியாச்சு. இந்த டேப்பே மெலிசாக இருக்கிறதுனால நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணுறேன். இதே நம்ம பெரிய டேப் எடுத்தோம்னா ரவுண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஷாப்பில் வாங்கின ரியல் வால் ஹேங்கிங்ஸ் மாதிரியே இருந்தது. இதை வந்து ஸ்லைட்டாக வந்து கீழ்ப்பக்கம் க்ராஸாக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பிளாஸ்டிக் பாக்ஸை ஒரே நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஒரு ஆர்கனைசராக மாற்றலாம். இந்த நல்ல திக்கான டேப்பை வந்து பேக் சைடில் ஒரு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்ல வெயிட் தாங்கும். ஜஸ்ட் 1 மினிட்லேயே இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் ஆர்கனைசராக மாற்றியாச்சு. இதை பாட்டம் சைடில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா கிச்சனில் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பர் வைக்கிற ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கிச்சன் ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால கீழ் சைடில் வந்து ஹோல்ஸ் போடலை. இது நல்லா வெயிட் தாங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸ்லாம் வந்து எப்பவுமே பெரிய சைஸ் தான் கிடைக்கும், சின்ன சைஸ்லாம் கிடைக்காது. ஈவன் இதை நம்ம வந்து எங்கேயாவது பெரிய சைஸாக யூஸ் பண்ணால் கூட இதை வந்து நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கட்டி வைக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அது வந்து கழண்டி விழுந்துடும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கம்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்ல வெயிட்டும் தாங்கும். நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இன்னுமே சிம்பிள். இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம எஸ் ஷேப்க்கு மாற்றிட்டு தேவையான இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட்டு 1 மீட்டர் கம்பி இருந்தாலே நம்ம வந்து நிறைய எஸ் ஹூக்ஸ் நமக்கு தேவையான சைஸ்க்கு பண்ணிக்கலாம். இந்த கம்பிலாம் ஹார்ட்வேர் ஷாப்பில் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். இல்லைனா நம்ம பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 1 மீட்டர் 10 ருபீஸ்னால் கூட நமக்கு 1 மீட்டர்லேயே நிறைய ஹுக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஆடிட்டே இருக்கும், இது கீழே விழுந்துகிட்டே இருக்கும். பட் இதே நம்ம ரெடி பண்ண எஸ் ஹூக் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. பேக்கில் வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ அது கழண்டு விழவே விழாது. ஸோ நமக்கு எங்கெங்கே என்னென்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடை வந்து நல்லா அந்த கம்பியில் லாக் பண்ணிட்டேன்னா அது கீழே கூட விழாது. இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெரிய சைஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம மாப் எல்லாத்தையுமே மாட்டலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்டெடியாக வளையாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.